ஆமென். கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற நல்ல கரங்களை தட்டலாமா? இங்க மனுஷனை பார்க்க வரல, கர்த்தரை பார்க்க தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற நல்ல கரங்களை தட்டி, இங்க மனுஷனுடைய வார்த்தையை கேட்க வரல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கோம் அப்படிங்கிற நம்புற பிள்ளைங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, இந்த நாள் கர்த்தர் விசேஷமான வார்த்தைகளை கொண்டு என்னோட இடைப்பட போறார் நம்பி வந்த பிள்ளைங்க, உண்மையா கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆவியில நிரம்பி நல்ல கரங்களை தட்டி, என்ன கரங்களை தட்டுகிற வேளையில நம்முடைய அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்க வல்லவர் நம்புற பிள்ளைங்க. ஆமென், ஆமென், ஆமென். இந்த முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த இரண்டாவது வசனம் சங்கீதம் 2:5 வாசிங்களேன். சங்கீதம் 56 இந்த 2:5 மட்டும் வாசிங்களேன். சரிம்மா. நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். எப்ப இவன் விழுவான், எப்ப இவனுடைய நிலைமை கீழே போகும், எப்ப இவன் வாழ்க்கை முடியும்? சத்துருக்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் போராடி போராடி வெட்கப்பட்டுவிடக் கூடாது. விழுந்த வாழ்க்கை இப்பதான் எழும்பி மேல போயிட்டு இருக்க, மறுபடியும் அவனுக்கு முன்னாடி அவமானப்பட்டுவிடக் கூடாது. வார்த்தைக்கு வார்த்தை குற்றம் சுமத்துகிற மனுஷங்களுக்கு முன்பாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு முன்பாக சுவாமி நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது, என் குடும்பம் தலை குனிஞ்சு போயிடக்கூடாது, நான் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடக்கூடாது. இப்பதான் கர்த்தர் என்ன தூக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அந்த சத்துருக்கள் என்னை விழுங்க பாக்குறான், எனக்கு நாள்தோறும் யுத்தம் செஞ்சு என்னை ஒடுக்க பாக்குறேன், வாழ்க்கையை முடிக்க பாக்குறான். அந்த சத்துருக்கள் முன்பாக நான் விழுந்துடக்கூடாது சுவாமி. ஆமென். கர்த்தருடைய அழைப்பு மேல இருந்ததுன்னா அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு நாளும் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்படி அதுல வாசிங்களா, 5ஆம் வசனம் வாசிங்களா. நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள், எனக்கு தீங்கு செய்வதே அவர்களுடைய நித்தமும் என் வார்த்தையை புரட்டுறாங்க சுவாமி. நான் நல்ல எண்ணத்துல பேசினா கூட அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் தவறான அர்த்தத்தை எடுக்கிறாங்க. மனுஷனுக்கு சமாதானமான வார்த்தைகளை நான் பேசினா கூட அதுல இருந்து தவறை கண்டுபிடிச்சு என்ன கீழே தள்ள பாக்குறாங்க. எனக்கு ஒரு சத்துரு. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரிய மாட்டேது சுவாமி. நம்ம யதார்த்தமா பேசுற வார்த்தைகள்ல கூட குற்றம் கண்டுபிடிச்சு பின்னாடி பேசி நாளைக்கு நம்மளையே காயப்படுத்தி நம்மள கேள்விக்குறியா மாத்துறாங்க. சமாதானம் இல்ல சுவாமி. இப்படிப்பட்ட சத்துருகளுக்கு கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவர். இப்படிப்பட்ட சத்துருகளின் வாய்களுக்கு கர்த்தர் தப்புவிக்க வல்லவர். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி, ஆமா சுவாமி என் வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு, நான் நல்ல எண்ணத்துல பேசினாலும் எனக்கு குற்றம் குறை கண்டுபிடிச்சு என் வாழ்க்கையை முடிக்க பாக்குறாங்க, நோகடிக்க பாக்குறாங்க, என்னை தரைமட்டமாக்க பாக்குறாங்க. இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் அப்படி விடுகிற ஆண்டவர் கிடையாது. உன்னை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார், உன் மனசு புரிந்தவர் ஒருவர் இருக்கிறார். நீ என்ன எண்ணத்துல பேசுறீங்க, என்ன என்ன இதுல பேசுறீங்க தெரிந்த ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம். உன் குடும்பத்திலேயோ இல்ல வெளியோ உன் உறவுகளோ என்னதான் பின்னிட்டு பேசினாலும், பின்னாடி என்னதான் கதை கட்டி விட்டாலும் உண்மை கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் உன் நியாயத்தை எடுத்து நிறுத்துவார். உன் நியாயத்தை ஒரு நாள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர்களை வெட்கப்படுத்தும்படி உன் தலையை உயர்த்துவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டுகிற வேளையில உன்னுடைய நியாயம் பரலோகத்துல புரட்டப்பட்டு கொண்டிருக்கு. நம்புறீங்களா? கரங்களை தட்டி துதிக்கிற வேளையில உன் நியாயத்தை கர்த்தர் கையில எடுப்பார். ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் அதிலே 3-4 வாசிக்கல, 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் வாசிக்கல. உம்மை நம்புவேன், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனை நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நல்லா கவனிங்க. அந்த 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது எனக்கு பயம் இருக்கு, பயம் இருக்கு. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது நம்மளை முடிச்சு கட்டிடுவாங்களோ, நம்ம மறுபடியும் பழைய மாதிரி மாறிடுவோமோ, ஏதோ ஒரு வகையில ஒரு பயம் ஏற்படுது. மறுபடியும் கடன்ல முழுகிடுவோம், மறுபடியும் வியாதியில முழுகிடுவோமோ, மறுபடியும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சோகம் நடந்துருமோ, என் வீட்டுல விபரீதம் நடந்துருமோ, வாழ்க்கை முடிஞ்சிருமோ, ஏதோ ஒரு பயம் சுவாமி, ஏதோ ஒரு பயம். ஆனா பயப்படுகிற வேலையில நான் உங்களை நம்புறேன், உங்களை நம்பிதான் இருக்கிறேன். ஆனா அந்த 2ஆவது வசனம் பாருங்க, நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா நான் அவரை நம்புகிறேன். முதல் அந்த 3ஆவது வசனத்துக்கும் 4ஆவது வசனத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்க. ஒரே ஒரு வசனம் தான்.
நான் பயப்படுறேன், கர்த்தரை நம்புறேன். இப்ப சொல்றாரு இதுல எனக்கு பயம் கிடையாது, ஏன்னா நான் அவரை நம்புகிறேன். ஆமென். கர்த்தரை நம்பும் பொழுதே ஒரு தைரியத்தின் ஆவிய கர்த்தர், உற்சாகத்தின் ஆவிய கர்த்தர் உனக்குள்ள ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை நம்புகிற வேளையில உன் வாழ்க்கையை மாற்றுகிற கிருபையை, கர்த்தரை நம்புகிற வேளையில உன் எதிர்காலத்தை மாற்றுகிற கிருபையை, கர்த்தரை நம்பி கரங்களை தட்டி துதிக்கிற வேளையில உன் வியாதியில ஒரு மாற்றத்தை, கரங்களை தட்டி துதிக்கிற வேளையில உன் பிள்ளைகளுடைய படிப்புல ஒரு மாற்றத்தை, கரங்களை தட்டி இல்ல நல்ல ஆவியில நிரம்பி மனுஷனுக்காக கர்த்தருக்காக கரங்களை தட்டி துதிக்கிற வேளையில உன் எதிர்காலத்துல, உன் வீட்டுல, உன் கடன்ல, உன்னோட குடும்பத்துல எல்லாவற்றிலும் கர்த்தரால மாற்ற முடியும். நம்புற பிள்ளைங்க நல்ல ஆவியில நிரம்பி, நல்ல ஆவியில நிரம்பி இது கர்த்தருடைய சமூகத்துல நான் கரங்களை தட்டி நான் நம்புகிறேன். நான் நம்புகிறது அவரால் வரும் பாஸ்டர் அப்படிங்கிறவங்க, பிரதர் அப்படிங்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி. சின்ன பிள்ளைங்க, உன் எதிர்காலத்துல கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை வச்சிருக்கிறார். இன்றைக்கு போலவே நாளைக்கு இருக்க போறது கிடையாது. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு அறிவு இல்லை, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, இந்த உலகத்தோட போட்டி போட முடியாது சுவாமி. அங்கங்க என் கூட இருந்தவங்க எல்லாம் வாழ்க்கையில முன்னேறி போயிட்டாங்க, என்னால அந்த அளவுக்கு போக முடியாது. ஒருவேளை நீ பேதையா இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், பேதையாக இருந்தாலும் உன் பாதை சீர்கெட்டு போகாது, சீர்கெட்டு போகாது. ஒருவேளை உன்னை அமுத்தி வைக்க பார்க்கலாம், உன் சத்துருக்கள் இதோட கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கலாம். கர்த்தர் நீ கேட்காத உயரத்தை தருவார், உன் ஞானத்தால கேட்க முடியாத உயரத்தை தருவார். ஒருவேளை நீ கேட்டா கூட அப்படி கிடைக்காது. எப்படி கிடைக்கும் அப்படின்னா, என்ன கொடுத்தாவும் சத்துரு பயப்படுவானோ அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். என்ன பண்ணா சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கிருபை கர்த்தர் தருவார். ஆமென், ஆமென், ஆமென். 7ஆம் வசனம் 9ஆம் வசனம் சுருக்கமா வாசிங்க, வேகமா வாசிங்க. அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, அவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ, தேவனை கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும், தேவனை கோபம் கொண்டு ஜனங்களை கீழே தள்ளும். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவர்களுடைய அக்கிரமத்தால் தப்புவார்களோ. சில நேரத்தில் நம்ம அமைதியா இருப்போம், சத்துரு என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிடுவான், குளிப்பறிப்பான், வேலை செய்யற இடத்துல போட்டு கொடுப்பான், வேலை விட்டு போவதற்கு காரணமா இருக்கும். இல்ல தவறான ஆலோசனைகளை சொல்லி ஏதோ ஒரு காரியத்தோட மாற்றி விட பாப்பான், கூட இருந்த குளிப்பறிக்க பாப்பான். ஏதோ ஒரு தவறான ஒரு மனுஷனுடைய நட்பு வாழ்க்கையுடைய பாதையை திசை மாற்றி விடும். அந்த பொல்லாத நட்பு, அந்த பொல்லாத சத்துருக்களுக்கு எதிராக நாம ஒண்ணும் பண்ண தேவை கிடையாது. அவங்க தான் தரங்கட்டு பேசுவாங்க, தரங்கட்டு நடப்பாங்க. ஆனா கர்த்தருக்கு முன்பாக நீ நம்பி இருக்கிறபடினால், கர்த்தரை நீ நம்பி இருக்கிறபடினால், அவன் எங்கெங்கயோ பெரிய பெரிய ஆளுங்களை போய் பார்க்கலாம், ஆனா ஜெப அறைகளை போய் நீ உட்கார்ந்து இருக்கிறபடினால், கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால் அவர்கள் அவருடைய அக்கிரமத்தில் தப்ப முடியாது. பெருசா நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை, கர்த்தரை நம்பினா போதும். அவன் நிறைய அக்கிரமம் செஞ்சு வச்சிருக்கிறான், அவனுக்கு அவனை கூலி பறிச்சு வச்சிருக்கிறான். நீ வாயை காத்து கொண்டதால, கர்த்தருக்கு முன்பாக நீதிமானா இருந்தனால, உடனே காத்து கொண்டதால, இந்த பரிசுத்த வேதத்துக்கு ஆலயத்துக்கு நீ உண்மையா இருந்ததால, கர்த்தர் உனக்கு முன்பாகவே உன் சத்துருக்களை வெட்கப்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க நல்லா, ஆமா சுவாமி இந்த வார்த்தை எனக்கு தான், பின்னாடிக்கிற பிள்ளைங்க இந்த வார்த்தை எனக்கு தான் சுவாமி நீங்க கொடுத்தீங்க. உன் அலைச்சல்களை அவர் என்ன இருக்கிறார், உன் கண்ணீர் ஒரு துருத்தியில வைத்திருக்கிறார். எத்தனையோ வீணான அலைச்சல்கள், மனுஷன் பார்வையில என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்கிற, வாழ்க்கையில முன்னேறல. உனக்கு தான் தெரியும் வாழ்க்கையில எத்தனை அலைச்சல்கள், எத்தனை கண்ணீர், எத்தனை சோகம், எத்தனை வருத்தங்கள், எத்தனை ஜெபம், உனக்கு தான் தெரியும். மனுஷங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும் உன் அலைச்சல்கள். ஒருவேளை இன்னைக்கு மனுஷனுடைய கண்ணுக்கு வெறுமையான அலைச்சலா இருக்கலாம். ஆபிரகாம் வெறுமையான அலைச்சல் தான், அவனுடைய அலைச்சல் தான் இஸ்ரவேல் என்னும் தேசம் உண்டாவதற்கு காரணமாக இருந்தது. கர்த்தர் உன் அலைச்சல்களை எண்ணுகிறார், ஒரு பெரிய மகிமைக்காக எண்ணுகிறார். ஆமென், 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 ஆமென். சங்கீதம் அதிலே 13 லாஸ்ட் வசனம். தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி, ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்தில் நடக்கும்படி, நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. நல்லா கவனிங்க, கர்த்தர் உன்னுடைய கால்களை இடறலுக்கு தப்புவிக்கிறவர். மனுஷன் இடரலை உண்டாக்கலாம், உன் பாதையை மாற்றுவதற்கான சில திட்டங்களை வச்சிருக்கலாம், கூட இருந்து குளிப்பறிப்பதற்கான ஏதோ ஒரு மோசமான காரியங்களை வச்சிருக்கலாம், அல்லது பிசாசு ஏதோ ஒரு அந்தகரமான கிரியைகளை வைத்திருக்கலாம். ஆனா ஜீவனுள்ளவருடைய தேசத்துல உன் கால்கள் நடக்கும்படி,
அந்த பரலோகத்தில் உன் கால்கள் வைப்பதற்காகவே பூமியில கர்த்தர் உன் கால்களை இடறலுக்கு தப்புவிக்கிற ஆண்டவர். உன் சத்துரு எங்க போவான்னு தெரியும், நீ எங்க போவேன்னு கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். நீ பயப்படாத, நீ பயப்படாத. இந்த வசனத்துல நான் புரிஞ்சுக்கிட்டது ஒன்னே ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டுடாதீங்க. ஒருவேளை ஜபிச்சு ஜபிச்சு சோர்ந்து போயிருக்கலாம், நல்லது நடக்காம இருந்திருக்கலாம். என்னைக்காண்டு என் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லது நடக்கும், என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றம் ஒரு என்னைக்கு நான் உயர்ந்த இடத்துக்கு போவேன்னு ஒருவேளை ஏக்கம் இருக்கலாம். ஆனா உன் நம்பிக்கை விட்டுடாது. உன் ஜீவன் ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமா செத்து கொண்டு இருக்கலாம், சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி உன்னை வந்து ஏதோ ஒரு நசுக்கி கொண்டு இருக்கலாம், உன் வாழ்க்கை முடிவதற்கான சூழ்நிலைகள் ஒருவேளை இருக்கலாம். ஆனாலும் நீ உன் நம்பிக்கையை விட்டுடாது. ஏன்னா உன் நம்பிக்கையோடு விடுகிற பெருமூச்சு சத்தம் கூட பிசாசுக்கு ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தும். ஆமென், ஆமென். பெருமூச்சின் சத்தம், நம்பிக்கையோடு விடுகிற பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். நல்ல கர்த்தருக்கு நல்ல ஆவில் நிரம்பி கரங்களை தட்டி மகிமைப்படக்கூடியவர் ஒரே ஒருவர் இயேசு என்கிற நாம மாத்திரமே. அந்த நாமத்தை முன்னிட்டு உயர்த்துகிற ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். உன் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், உன் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். ஆமென். ஜெபிக்கலாமா? உங்க இருதயங்களை கைகளை வச்சுட்டு, சுவாமி நீங்க இடைப்படுறீங்கப்பா, நாங்க இல்ல ஆண்டவரே. இந்த வார்த்தை பைபிளுடைய வார்த்தை, வசனம், நீங்க கொடுத்த வார்த்தை, உங்களுடைய சுவாசம். இந்த நம்பிக்கை இந்த நாள் எங்களுக்குள்ள நீங்க வச்சிருக்கிறீங்க. இந்த நம்பிக்கை வீண் போகாது. நான் நம்புகிறது அவராலே வரும், நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நம்பிக்கை கர்த்தர் மேல நான் வச்சிருக்கிறபடினா நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இந்த ஆலயத்தை விட்டு திரும்புகிற வேளையிலே என் வீட்டில் ஒரு நன்மை உண்டாயிருக்கும், ஒரு நற்செய்தி உண்டாயிருக்கும், ஒரு கிருபை உண்டாயிருக்கும், ஒரு ஆச்சரியம் உண்டாயிருக்கிறோம். கர்த்தரை நம்பி நான் துதிக்கிற வேளையிலே, நான் நம்புகிற வேளையிலே இந்த ஆலயத்தில் நான் கேட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்குள்ள ஆச்சரியங்களையும் நன்மைகளையும் உண்டாக்கணும் நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்க பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.